ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ திமுக கொள்முதல் பண்ணலை, இது கொள்முதல் பண்ணது ஒரு தனியார் கம்பெனி, அசோக் லேலண்ட் கம்பெனி தான் அதை வந்து ஸ்விக்கி மொபைலைட்டு தான் அதை வண்டியை வாங்கி இவங்களுக்கு வாடகைக்கு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து கிலோமீட்டர் கணக்கு தான் வண்டி ஓடுது. இப்போ அரசாங்கமே டைரெக்டாக வந்து அசோக் லேலண்டில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா, இல்லை நடுவில் ஏதாச்சும் இன்டர்மீடியேட் ஏதாச்சும் இருக்காங்களா? அதுதான் இவங்க தான் அசோக் லேலண்ட் தான் வந்து டைரெக்டாக வந்து அந்த கம்பெனியோட அதாவது வந்து இன்னொரு கம்பெனி தான் வந்து இந்த ஸ்விக்கி மொபைலைட்டி அவங்களதே தான் அது சிஸ்டர் கன்செஷன். அந்த இதில் வந்து டைரெக்டாக அவங்க மூலிமா கான்ட்ராக்ட் போட்டு கிலோமீட்டர் பேசிஸில் ஒரு கிலோமீட்டருக்கு 78 ரூபா 81 பைசா வாடகைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேட்டுக்கு இப்போ அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டியை வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வரும்போது இப்போ அவங்க ஒரு பேருந்து வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனி வாங்கணும் பேருந்து, அது 600 பஸ்ஸை. இவங்க 500 பஸ்ஸை வந்து ஒரு 1.25 கோடிக்கு வாங்கணும்னா அது ஒரு 25 லட்ச ரூபாய், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 25 லட்ச ரூபாய் அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோடனே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து ஆய்வு கூட்டம்லாம் நடத்தும்போது நம்ம 500 பேருந்து வாங்கலாம், டெண்டர் போட்டு ரெடியாக இருக்குது, லோன்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலான்னு போது ப்ரைஸிங் வந்து வித்தியாசம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன் உங்கள் பைக் விலை என்ன சார்னா ஒரு 75,000ன்னு சொல்கிறீங்க, அதே பைக் வந்து நான் 85,000க்கு வாங்குறேன்னு சொன்னால் அது தப்பு இல்லை. அது 75,000க்கு வந்து குறைஞ்சி வாங்கலாம்.